வணக்கம் மாணவர்களே. நாம் சிறு பிள்ளையாக சிறு வகுப்பில் படிக்கின்ற பொழுது நன்றாக படித்தோம், தினமும் பாராட்டுகளை வாங்குவோம், ஆசிரியர் பரிசுகளை வாங்குவோம். ஆனால் இன்று வளர்ந்து பெரிய பிள்ளைகளாகி பெரிய வகுப்பில் படிக்கின்ற பொழுது முன்பை போல படிக்க முடியவில்லை என்று நாம் எப்போது சிந்தித்ததுண்டா? நாம் இரவு முழுவதும் வீட்டில் செல்போனை பார்த்துவிட்டு வகுப்புக்கு வந்தவுடன் ஆசிரியரிடம் எனக்கு நேற்று உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் சரியாக படிக்க முடியவில்லை என்று பொய் கூறுகிறோம். அதை வீட்டுக்கு சென்று நான் நன்றாகத்தான் தேர்வு எழுதினேன், ஆனால் என்னால் ஏனோ மதிப்பெண் வாங்க முடியவில்லை, எனக்கு நிறைய ஞாபகம் மறதி ஏற்படுது என்று நாம் பொய் கூறுகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நாம் உண்மையான பண்பை கெடுத்து நம்மை எல்லோரிடமும் பொய் பேச வைத்து எல்லோரிடமும் தலைகுலந்து வைக்கின்ற ஒன்றும் பெற்றோரை தலைகுலந்து வைக்கின்ற ஒன்றும் எது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் நம்மிடமே இருந்து கொண்டு நம்முடைய ஆறா விரலாக செயல்படுகின்ற நம்முடைய செல்போன் தான் நம்முடைய அறிவை கெடுத்து நம் சிந்தனையை கெடுத்து நம் மூளை மலகு செய்கின்றது என்று நாம் என்று உணரப் போகிறோம். என்று நாம் செல்போனை அகற்றுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை உயரும், நம்முடைய படிப்பு உயரும், பெற்றோருடைய தலை நிமிர்ந்து நம்மளை நேசிப்பார்கள்.